சத்தியாகிரகம்லாம் செய்துதான் கூட்டணிக்குள்ள இடம் பிடிக்க வேண்டிய அளவுக்கு கூட்டணி இருக்கு நம்பர்ஸ் பேசும்போது எப்பவுமே எல்லாருக்கும் முன்னுக்கு பெண் கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். இது சாதாரணமா வீட்டில் ஒரு பட்ஜெட் போடும்போதே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவாங்க, ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, பசங்க ஒன்று சொல்லுவாங்க. அதையெல்லாம் சார்ந்து அந்த ஒரு நம்பருக்கு அறைவாகிறது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஏன்னா புதிதாக ஒரு கட்சி எங்கள் கூட்டணியில் வந்திருக்கிறது, அவர்களுக்கும் நாங்கள் அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். நாங்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து 2 குறைச்சிக்கிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் சைன் போட்டோம். அவங்க வெளியில போய் இல்லை நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம்னு போகல, இல்லை டெல்லிக்கு ஓடி போய் நாங்கள் கூட்டணியை நாங்கள் ஃபாலோ பண்ணல. அந்த கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் போயிட்டு அங்க அவங்களோட தலைவர்கள்ட்ட பேசிட்டு இன்னைக்கும் எங்களுக்கு அந்த லீனரேஜை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் ப்ராப்பரான எப்படி பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதை நம்ம அண்ணா அறிவாலயத்தில் பார்த்தோம். அதுக்கான ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி பேசி முடிவெடுத்ததுன்றதை பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை நான் கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும். முதல் விஷயம், என்டிஏ கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டது அமித்ஷாவால. அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இருந்தாரு ஆனா சிஎம் கேண்டிடேட் அமித்ஷா வாயை திறந்து சொல்லவே இல்லை. வேற யாரும் அதுல மாற்று கருத்து சொல்றாங்களா என்ன? இப்பவும் யாரும் அதை யாரும் சொல்லல. அவர்தான் சிஎம் கேண்டிடேட் அவர் மட்டும் தான் சொல்லிக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணாமலை அவர்களும் பாஜக இருக்க எல்லா தலைவரும் சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமமுகல இருந்து டிடிவி தினகரன் போய் சேர்றாங்க. அன்னைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த சீன்லயே இல்ல. சேர்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வருது அவரோட பேஜ்ல, இபிஎஸ் பேஜ்ல, தினகரனை வெல்கம் பண்றேன்னுட்டு. டிடிவி தினகரனும் எடப்பாடியும் இப்பொழுதுதான் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு மட்டும்தான் முன்னாடி அவங்க களத்துல நின்று ஒரே மேடையில பேசியிருக்காங்க. அதுக்கு வரைக்கும் அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள், அதாவது இவங்க கூட்டணியில ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன தொட்டு இதையெல்லாம் நான் முன்வைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வருகிறேன். இப்படியான ஒரு கூட்டணி தான்.